நடிகர் விஜய்க்கு இயற்கையாகவே மக்கள் கூடுவதாக கூறியுள்ள துரை வைகோ, மற்ற இயக்கங்களில் தொண்டர்களை ஒருங்கிணைக்க அமைப்பு இருப்பது போல் விஜயும் ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் எனவும், அதுவே அவரது இயக்கம் பொதுமக்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு நல்லது எனவும் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு தொண்டர்படை இருக்குன்னா அதுக்கு விதை போட்டவர் தலைவர் வைகோ தான். அன்னைக்கு முதல்ல அன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது திமுகங்கிறதுக்கு அதை இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் பெருசாக இந்த மாதிரி மாநாடுகள் நடக்கும்போது செய்யும்போது சீர்படுத்துறதுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்காண்டி தொண்டர்படையை அன்னைக்கு தலைவர் வைகோ அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு எங்கள் இயக்கத்தில் மறுமலர்ச்சி திமுக இருக்க பிற நிறைய இயக்கங்கள், ஒவ்வொரு இயக்கங்களும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவருக்கு நிறைய ஒரு நட்சத்திரம், ஒரு சினிமா நட்சத்திரம், இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியோட தலைவர். அவருக்கு இயற்கையாக நிறைய பேர் கூடுறாங்க. ஒரு இடத்துக்கு போனால் அவர் சொல்லாமே அத்தனை பேர் கூடுறாங்க. அப்படி அந்த கூட்டம் வரும்போது அந்த கூட்டத்தை முறைப்படுத்துறதுக்கு அவங்க கட்சிக்காரங்க இருக்கணும். இப்போ காவல்துறையால முழுமையாக அதை செய்ய முடியாது. இப்போ காவல்துறை சொல்றது அவங்க கேட்க போறதும் கிடையாது, பசங்க கேட்க போறதும் கிடையாது. அவங்க கட்சியில் எப்படி திமுக, அதிமுக, காங்கிரஸ்ல, பாஜக, கம்யூனிஸ்ட் எல்லா இயக்கங்களும் இந்த மாதிரி இதை சீர்படுத்துறதுக்கு செய்யறதுக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு சகோதரர் விஜயம் பொறுத்த வரைக்கும் அவரோட இயக்கத்துக்கு இது ஒரு அமைப்பு கொண்டு வருவது அவர் இயக்கத்துக்கு நல்லது, பொதுமக்களுக்கு நல்லது, அரசாங்கத்துக்கு